பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் வசனம் 6. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை விட்டு அவர் பரலோகத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்த பொழுது சீஷர்களை பார்த்து அவர் அநேக காரணம் செய்து கொண்டிருக்கிறார், சொல்லி கொண்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமானது, நீங்கள் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்கள். என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் நான் கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள், ஏமாந்து போயிடாதீங்க என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்பொழுது ஒரு முக்கியமானது சொல்கிறார், யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள், யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இன்று நேற்று அல்ல பல ஆண்டுகளாக யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது முடிவில் ஒருவேளை இந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு, இனி இயேசு வந்துடுவாரோ என்று சொல்லி அநேகர் நினைத்ததாக சொல்கிறார்கள். ஆனாலும் முதலாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் எல்லாம் முடிந்து விட்டது. ஆனாலும் இன்னும் யுத்தங்கள், தேசங்களுக்கு விரோதமாக தேசங்கள், ரஷ்யா உக்ரைனுக்கு விரோதமாக பல ஆண்டுகளாக யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு விரோதமாக யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தானில் யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பல ஆண்டுகளாக இலங்கை தேசத்தில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. இப்படி பல யுத்தங்கள் செய்திகளை நாம் பல வருஷங்களாய் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஏன் இன்னும் முடிவு வரவில்லை, ஏன் இன்னும் முடிவு வராமல் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் அது வேத வசனத்தின் காரியமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் முடிவு உடனே வராது. மக்கள் விரோதமாக எழும்புவார்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும். இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த தீமைகளுக்கு நம்ம ஆண்டவர் விலக்கி காப்பார். ஆனாலும் இது நடக்க வேண்டியது தான், சம்பவிக்க வேண்டியதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, யாராலும் மாற்ற முடியாது. ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தை கொண்டு தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும், நம்மை காத்து கொள்ள முடியும், தேவன் நமக்கு சேதம் வராமல் காத்துக்கொள்ள முடியும். ஆனால் இதெல்லாம் நடக்க வேண்டியதே, சம்பவிக்க வேண்டியதே எழுதப்பட்டிருக்கு. கடந்த நாட்களில் கொரோனா என்கிற ஒரு கொடி நோய் அநேகரை மரணத்துக்கு உள்ளாக்கியது. கொள்ளை நோய் அது ஒரு முடிவுக்கு வருவதற்கு பல ஆண்டுகள் ஆனது. ஆனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவைகளை விட்டு நாம் விலகி ஓட முடியாது. மாறாக சோதனைகளுக்கு விலக்கி எங்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைக்கு, கிறிஸ்தவனுக்கு, ஊழியக்காரருக்கு வியாதி இல்லை என்று சொல்ல முடியாது. வியாதிகளை மேற்கொள்ள சுகம் தாரும் ஆண்டவரே. சோதனை இல்லை என்று சொல்ல முடியாது. சோதனை ஜெயிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஆகவே இந்த உலக மனிதர்களுக்கு வருகிற எல்லா காரியங்களும் நமக்கும் வரும். ஆனால் அவைகள் நாம் மேற்கொள்வது தான், அதிலிருந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கொண்டு நாம் பாதுகாத்து கொள்வது தான் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எல்லோருக்கும் நடக்கிறது நமக்கு நடக்காது. காரணம், நாம் மீட்கப்பட்டவர்கள், தேவனால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் வேறு விதமாகத்தான் இந்த பூமியில் வாழும்படியாக தேவன் ஒரு நல்ல வாழ்க்கை நமக்காக வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் எல்லாம் வரலாம், வந்தாலும் நம்மை அது சேதப்படுத்த முடியாது, நம்முடைய குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது, வாதை கூடாரத்தை அணுகாது என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தை நாம் விசுவாசிப்போம், அவருடைய வாக்குத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், அவருடைய வாக்குத்தத்தை பிடித்துக்கொண்டு முன்னேறி செல்வோம். அது நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. எத்தனை ஆபத்துகள், எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலே தேவன் நம்மை சந்தோஷமாக வைத்திருப்பார். நம்மை சுற்றிலும் துக்கம் நடக்கலாம், தேவன் நம்மை சந்தோஷமாக வைத்திருப்பார். நம்ம சுற்றிலும் வியாதிகள் அநேகருக்கு வரலாம், தேவன் நம்ம சுகமாக்கி பண்ணுவார். தரித்திரம் அநேகருக்கு வரலாம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் நம்மை பாதுகாக்கும். அவருடைய வார்த்தை நம்மோடு கூட நம்மை முன்னேறி செல்ல செய்யும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நாம் அதிகமாக பிடித்துக்கொண்டு முன்னேறி செல்வோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கும், சுகம் கொடுக்கும், ஆசீர்வதிக்கும். அவருடைய சித்தம் நிறைவேற்றுவதற்கு அது கிருபையாக இருக்கும். ஆகவே முடிவு உடனே வராது, தைரியமாக இருப்போம், முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமாக நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வேத வசனத்தை வாசித்தது போல எங்களை சுற்றிலும் போராட்டங்களும், வியாதிகளும், யுத்தங்களும், பொல்லாப்புகளும், ஆபத்துகளும், கொள்ள நோய்களும் வரலாம்.
ஆனால் இது எங்களை சேதப்படுத்தாது. உம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவு உடனே வராதுன்னு இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆக நீர் எங்களோடு கூட இருந்து நன்மையிலே செய்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையுள்ள தாழ்த்து கூட பொறுப்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். You will be succeeded.